சிவகார்த்திகேயன் அவர் நடித்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் வந்த படம் தான் மதராசி. ஒரு மிக்ஸ் ஆஃப் ரிவ்யூ இருந்துச்சு இல்லையா, நல்லா இருக்குது நல்லா இல்லை. ஆனால் ரெண்டாவது டே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் அது பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலை. ஒரு சூப்பரான ஹீரோ சிவகார்த்திகேயன், ஒரு அருமையான ஆக்ஷன் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், ரெண்டு பேரும் சேரும்போது ஏன் ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த கதையை எடுத்துக்கோமே. கதையில் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண மென்டலி டிஸ்டர்ப்டு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக இருக்க மாட்டார். கொஞ்சம் ஒரு மென்டலி சேலஞ்ச் மாதிரி இருப்பார். அது ஒரு டிசார்டர், மென்டலி டிசார்டர், ஒரு நோய் இருக்கும். அப்போ இன்னொரு கதை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே கன் கல்ச்சர் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். நிறைய தீவிரவாதிகள்லாம் சொல்லிட்டு வில்லன் குரூப் வெளியிலேருந்து வராங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கண்டெய்னரில் நிறைய துப்பாக்கிகளை வச்சுட்டு வராங்க. துப்பாக்கியில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அமைதியை குலைக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. இது ரெண்டு தான். ஸோ இதுவே போதுமான கதை தான் ஒரு ஆக்ஷனுக்கு. ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு போதுமான கதை. இதில் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, முருகதாஸ் பண்ண தப்பு என்னென்னா, கதையை சொல்ல தெரியல. கதை என்னென்னா, ஒரு கதைக்களம், ஹீரோவை சுற்றி தான் கதையே. ஒரு ஆக்ஷன் படத்தில் ஹீரோவை சுற்றி தான் கதையே இருக்க போகுது. அப்போ ஹீரோவை என்னவா நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு மென்டலி டிசார்டராக வச்சுருக்கீங்க. அந்த டிசார்டர் என்ன அப்படின்னா, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் என்டையர் குடும்பமே அவர் கண்ணுக்கு முன்னாடி எரிஞ்சு போயிடுறாங்க ஒரு வேனில். ஸோ குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் செத்து போயிடுறாங்க. அதனால் அவருக்கு ஒரு டிசார்டர் என்ன வந்துடுது அப்படின்னா, ஃப்யூச்சரில் யாராவது கஷ்டப்பட்டாங்க, யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க அப்படின்னா டக்குன்னு அவருக்கு அந்த பழைய நினைவுகள் ஒருவேளை இது நம்ம சித்தி தானோ, இது சித்தப்பா தானோ, இது பெரியப்பா தானோ, பெரியம்மா தானா, அத்தையா, மாமாவா, தங்கச்சியா, அம்மாவா, அப்பாவான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களுடைய ரிசம்பிளன்ஸ் அதை போய் காப்பாற்றுறாரு. அதெல்லாம் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. படம் எடுத்துக்கொண்டு வேற முருகதாஸ் அவர்களுக்கு படம் எடுக்க தெரியும், அதெல்லாம் எந்த டவுட்டு கிடையாது. ஆனால் கதையை எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது இங்கே மேட்ரு. அதான் திரைக்கதை மகளே. அதான் இப்போ இதுதான் களம். ஹீரோவுடைய களம் இந்த மென்டலி டிசார்டராக இருக்கிறாரு. அதுக்கான பேக்ரவுண்ட் சொல்லியாச்சு, ஓகேயா. இப்போ கிளை கதை என்ன அப்படின்னா, வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வில்லன் ஒரு கண்டெய்னர் நிறைய துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய நிம்மதியை குலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராது. சரி, ஓகே. அப்போ இந்த கதையை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஃப்ளாட்டாக அப்படியே சிவகார்த்திகேயனும் ஹீரோவும் வில்லனும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல சண்டை நடக்குது. அப்புறம் தப்பிச்சு வந்துடுறாங்க. திருப்பி வில்லனை எப்படி இவர் எதிர்கொள்கிறாரு, ஹீரோ எப்படி காப்பாற்றுறாருங்கிறது தான் கதை. இது அப்படி ஃப்ளாட்டாக சொல்லிட்டாரு. இது என்ன சொல்கிறாரு, ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இவரை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு. உடனே தற்கொலைக்கு போகிறாரு. தற்கொலை பண்ணோடனே போலீஸ் செய்கிறாங்க. ஒரு என்ஐஏ போலீஸ் இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு, நீ வெட்டியாக ஏன் சாகுற, இங்கே வா, நான் ஒரு டாஸ்க் தரேன், இந்த மாதிரி கன் கல்ச்சர்லாம் வருது, இவங்களை நம்ம பிடிக்கணும், நீ போய் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கிறார். பட் அந்த கதை எழுதுனதெல்லாம் கரெக்டு. கதை சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, சொல்ல பாருங்களேன், ஹீரோவை சுற்றி தான் நீங்கள் கதை சொல்லணும். அப்போ அந்த மென்டலி டிசார்டரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதற்குள்ளே இருந்த கதையே நீங்கள் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் அவர் வில்லனோ யாரோ ஒருத்தன் பார்க்கும்போது அந்த டிசார்டர் வருது, அவன் சாகிற மாதிரி இருக்கும்போது இவன் காப்பாற்ற போகிறார் இல்லையா, அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அது திருப்பி வரணும். அப்போ அந்த சொந்தக்காரங்களில் ஒருத்தனாக தான் அந்த வில்லன் இருக்கணும். அப்போ அவன் நினைக்கிறான், நம்ம டிசார்டர் மூலம் தான் அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு போவான். ஆனால் உண்மையிலே அந்த ஆள் இந்த டிசார்டர் மூலம் பார்க்குறீங்கள, அந்த பர்சன் கிடையாது, நார்மலாகவே அந்த பர்சன் தான். அதாவது ஒன் ஆஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ், அந்த குடும்பம் செத்து போச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி தான் இங்கே இருக்கிறான். இவன் ஆனால் தெரியலை. ஆனால் நார்மலான பிறகு இவன் பார்க்கும்போது திருப்பி அவன் அதே ஆளாக இருக்கிறான். இந்த மாதிரி தான் கதையை நீங்கள் எடுக்கணும். அப்போ அந்த வில்லனை அந்த கதைக்குள்ள எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சுச்சுவேஷன், இந்த டிசார்டர் சுச்சுவேஷன் அவனுக்கு இதை எப்படி நோட்டிஃபை பண்ணுறது, அவனுக்கு தெரியணும் இவன் நம்ம சொந்தக்காரனா, இல்லை அண்ணனா, தம்பியா, சித்தப்பாவா, பெரியப்பாவா. அந்த பர்டிகுலர் கேரக்டரை சின்ன வயசில் பார்க்குறதுனால ஒருத்தர் தப்பிச்சு போகிற மாதிரி காட்டியிருக்கலாம். ஏதோ ஒரு லைனில் சொல்லியிருக்கலாம் பிகினிங்கில் ஒருத்தர் 1-2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, இல்லை மெஜாரிட்டி இறந்து போயிட்டாங்க சொல்லும்போது அந்த 1-2 தப்பிச்சதில் ஒருத்தனாக தான் இருக்கணும். அப்போ இந்த ஸ்டோரி இந்த டிசார்டர் அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை எடுத்ததுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இப்போ எதுக்கு இந்த டிசார்டர் கதை எடுத்து என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. ஸ்க்ரீன் பிளே அதை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணவே இல்லை. அப்போ நீ ஸ்கிரிப்ட் ஒரு கதைக்களத்தை எடுத்துட்டிங்கன்னா அங்கே வச்சு தான் ஸ்கிரிப்டே பண்ணணும், கதை சொல்லணும். அங்கே
இதுதான் கேரக்டரைசேஷன் ஹீரோவோட இது. அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கதை சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ வந்து என்கேஜிங்காக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, யங் இயக்குநர்கள், ஜென்சி இயக்குநர்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க கதை பூரா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன் அவங்க படம் சுவாரஸ்யமாக இருக்குது, இவங்க படம் சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னா இதுதான் காரணம். ஸோ ஏஆர் முருகதாஸுக்கு வயசாகிடுச்சு, அது உண்மை தான். ஸோ வயதான பிறகு டைரக்டர் வந்து அவ்வளோ பிரமாதமான கதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்க்ரீன் பிளே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பட் இதை மாதிரி நுணுக்கங்களை பார்த்தாங்கன்னா ஈஸியாக அந்த படம் பயங்கர ஹிட் ஆகிருக்கும். நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தேன், ஒரு கதைக்களத்துக்குள்ளே வில்லன் பிறக்கிறான், அவனை வந்து இவன் கண்டுபிடிக்கிறான், அப்போ கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ அந்த ஹீரோயின் வந்துட்டு போது ஹீரோயின்ட்ட பேசுகிற மாதிரி, அப்போ டிஸார்டர் வந்துட்டு ரெக்கவர் ஆகுது. எங்கே ரெக்கவர் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து உண்மையிலே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவனுக்கு டிஸார்டர் வந்து ரெக்கவர் ஆகுது. திருப்பி வந்து அவனால் பார்க்க முடியல. அப்போ திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறான் அந்த சுச்சுவேஷனை, போய் பார்க்கும் அதே ஆள் தான் அங்கே இருக்கிறான் அப்படிங்கும்போது அங்கே தான் சஸ்பென்ஸ் இருக்கணும். மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அங்கே வச்சு எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு அவனை கொல்றான், செய்கிறான், காப்பாற்றுறான். இதுதான் சின்ன ஒரு கதை. நான் யோசித்தேன், நீ டிஸார்டர்னு சொல்லிட்ட, மென்டலி டிஸார்டர்னு சொல்லிட்ட, அப்போ அங்கே இருந்தால் நீ ஸ்க்ரீன் பிளே சொல்லணும், அங்கேருந்து சொல்லவே இல்லை. அதுதான் இந்த படத்துடைய சூப்பர் ஹிட்டுக்கு பிரச்சனை. சூப்பர் ஹிட் ஆகலை, ஒரு ஆவரேஜ் மூவியாக போயிடுச்சு. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகளை யோசிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.